அய்யனார் துணை சீரியலில் சேரன் வந்து நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் கார்த்திகாவையும் கார்த்திகா வீட்டுக்காரையும் சாப்பிட அழைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது உடனே நடேசன் கேட்டுட்டு, நீ யாரை கேட்டு இந்த மாதிரி கூப்பிடுற, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சேரனை திட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இங்கே இருந்ததுன்னா இருங்க, இல்லைன்னா எப்போதும் போல் வெளியில் போய் சுற்றிட்டு வாங்க, அவங்க 2 பேரும் வருவாங்க சாப்பிட்றதுக்கு, நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேரன் கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. நடேசன் வந்து நீ ஏதாவது பண்ணிட்டு போய் தொலை, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே வந்து வல்லவன், பல்லவன், பாண்டியன் இவங்கெல்லாம் நீ ஏன் இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்பொழுது சேரன் உடனே சொல்கிறாரு, கொஞ்சம் இந்த மாதிரி பேசினா தான் அவர் சவுண்டின்னு போவார், இல்லைன்னா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிகிட்ருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிடுறாரு. நிலாவும் சேரன் வந்து சமைச்சிட்ருக்காங்க. இப்போ நிலாவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் பல்லவனும் சேரனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமையல் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இது சோழன் சொல்கிறாரு, இதெல்லாம் தேவையான நமக்கு, இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறீங்கண்ணே, கார்த்திகாவே நமக்கு இல்லைன்னு ஆகிட்டு அப்புறம் எதுக்கு நான் அவளுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சோழனும் பாண்டியனும் கேட்டுட்ருக்காங்க. இல்லைப்பா அதெல்லாம் வந்து முறை அப்படிங்கிற மாதிரி சேரன்னு சொல்லிடுறாரு. இங்கே வந்து கார்த்திகா அம்மா அப்பா அவங்களோட அந்த கார்த்திகாவோட அம்மாவோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும் பொழுது ஹஸ்பண்ட் அவள் வீட்டுக்காரோட உள்ள ரூமில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க. திடீர்னு நேற்று அவள் அங்கே போனதும் எனக்கு பயம் வந்துடுச்சு, சேரனை பார்க்க போனதும் நல்ல வேளை திரும்பி வந்துட்டா, இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்திகா வந்துடுறாங்க. அம்மா வந்து நிற்கும் பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்களை விட்டுட்டு போகிறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா, இப்படி வந்து 8:30க்கு கிளம்புறதுக்கு 6:30க்கு கிளம்பி நிற்கிற அப்படிங்கும் பொழுது கார்த்திகா அமைதியாக நிற்கிறாங்க. உடனே வந்து கார்த்திகாவோட அம்மா இந்த மாதிரி நீங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்லேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வராங்க, காலையில் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க, அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கார்த்திகாவோட அம்மா சொல்லிடுறாங்க. கார்த்திகா வந்து அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு, அம்மா இந்த மாதிரி நான் சேர மாமா வீட்டுக்கு சாப்பிட போகலான்னு இருக்கேன், என் வீட்டுக்கார்ட்டையும் கேட்டுட்டேன், நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு கார்த்திகாவோட அம்மாவுக்கு பயம் வந்துடுது. என்னது அவங்க வீட்டுக்கு போறியா, எதுக்காக நீ அங்கே போகிற, இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக திட்டுறாங்க. அவங்க மாமாவும் பயங்கரமாக திட்டுறாரு. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும் பொழுது உடனே கார்த்திகா சொல்கிறாங்க, இனிமேல் வந்து உங்ககிட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட தான் போகிறேன், நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஊருக்கும் போயிடுவேன், என் புருஷன் கட்டின தாலி என் கழுத்தில் தான் இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணிட போகிறேன், என் புருஷனோட தானே அந்த வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இல்லை நீ அதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கும் பொழுது, அப்போனா நான் என் புருஷன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், கல்யாணத்துக்கு நாள் நான் சேர மாமா வீட்டுக்கு போயிட்டேன், அங்கே போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை அழைச்சிட்டு இருந்தாங்க, சொல்லிடவா, உண்மையெல்லாம் சொல்லிடவா அப்படின்னு கார்த்திகா மிரட்டுறாங்க. அதுக்குள்ளே கார்த்திகாவோட புருஷன் வந்து அங்கேருந்து வந்துடுறாரு. இந்த மாதிரி உள்ளூர்லேயே உங்கள் மாமா கார்த்திகா மாமா இருக்காங்களாம், அங்கே போகலாங்கிற மாதிரி சொன்னால் நான் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு இவங்கள ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்து கார்த்திகாவோட வீட்டுக்காரர் கேட்குறாரு, அவங்க கல்யாணத்துக்கு வரவே இல்லைல்ல, என்ன பிரச்சனை, அவங்க வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே கார்த்திகாவோட அம்மா அப்பா அந்த பெரிய மாமா அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக பேச்சுவார்த்தை இல்லை, அவன் வந்து என்னோடய கூட பிறந்த அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பேசுகிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே அவருக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வெளில போகிறாரு. இப்போ நீங்கள் என்னை அனுப்பலைனாக்கா நான் வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா மிரட்டுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் வந்து போக தான் செய்வேன், சேர மாமாவிட்ட பேச தான் செய்வேன், நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல, அனாவசியமாக நீங்கள் தேவையில்லாமல் பதட்டப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கார்த்திகா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா டென்ஷனாக திட்டிகிட்ருக்காங்க. உடனே அவர் வீட்டுக்காரர் வந்துடுறாங்க, கார்த்திகாவோட வீட்டுக்காரர். சரிப்பா நம்ம போகுமா அப்படின்னு கேட்கும்பொழுது உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட, சரி ஆண்டி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, நீங்களும் அவங்க வீட்டுக்கு வரலாமே அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகாவோட அம்மா சொல்லிடுறாங்க. இவரும் அப்படியே சைலண்டாக பார்த்துட்ருக்காரு. சரின்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்புறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப படபடப்பாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது கார்த்திகாவோட அப்பா அம்மாவுக்கு. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுறா, நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாளே, நம்ம என்ன செய்ய முடியும், இதுக்கு மேலேயாவது கல்யாணம் ஆகி போய் ஒழுங்காக இருந்தால் சரி, இல்லைனா ஏதாவது இழுத்து கொண்டு வந்து விட்டுருவாளோ ஏதாவது கஷ்டத்தை அப்படிங்கிற
மாதிரிலாம் அவங்க புலம்புறாங்க. ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனால் கார்த்திகா நார்மலாக தான் அவங்க சேரன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. மாமா வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை இவங்க வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் அவங்க இல்லை. அதனால் ஏதாவது ஒன்று பயந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சேரன் சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறாரு. அவருக்கு நிலாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்தியா அண்ணன் எவ்வளோ பதட்டமாக எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா என்னன்னே தெரியல. இருந்தாலும் அது வந்து ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சோழனும் பாண்டியனும் பேசிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் நடேசனும் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி வாசலில் உட்காந்துருக்காரு. இப்போ மாமாங்கிற குரல் கேட்குது. சேரன் எட்டி வாசலை பார்க்குறாரு. உடனே சோழன் சொல்கிறாரு, இங்கேருந்து வரல வாசல் இங்கேருந்து குரல் வரல, கொல்லை வாசலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்தா கொல்லை வாசலில் அந்த கார்த்திகா வீட்டுக்கார நிற்கிறாங்க. என்னப்பா இப்படி வந்திருக்க, வாச வழியாவா அப்படிங்கும்பொழுது, இல்லை எப்பொழுதும் வந்து எனக்கு பழக்கமாயிட்டல, அதான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொல்லையிலேருந்து தெரு வழிக்கு அப்படி சுற்றி வராங்க. அப்போ வந்து என்ன கொல்லை வழி அழைச்சிட்டு வரையேன்னு நானும் யோசித்தேன் அப்படின்னு கார்த்திகா வீட்டுக்காரர் சொல்கிறாரு. இல்லை நானும் எப்பொழுதும் இப்படியே வந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு, அதனால் உங்களையும் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தா கார்த்திகா வீட்டுக்காரும் வாசலுக்கு வந்திருக்காங்க. இப்போ எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாருமே வரவேற்கிறாங்க. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லோரும் வாங்க வணக்கம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. நடேசனும் அங்கே தான் உட்காந்துருக்காரு. நிலா பார்த்து கூப்பிடுங்க உள்ள அப்படின்னு நடேசனை வந்து பொறுமையாக சொல்கிறாங்க. ஆனால் நடேசன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். நிலாவும் நல்லா பேசுகிறாங்க. அதே மாதிரி பாண்டியன், பல்லவன் எல்லாருமே அவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. நடேசனை பார்த்து கார்த்திகாவோட வீட்டுக்காரர் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களும் வணக்கம் வாங்க உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி நடேசனும் சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ சேரன் வந்து சேர்லாம் எடுத்து போடுறாரு. அவங்க 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. நல்ல விதமாக எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கார்த்திகா வந்து எல்லாரையும் சொல்லுது, இது வந்து என்னோட சேரன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்தது இது வந்து சோழன் மாமா, பாண்டியன் மாமா, இவங்க பல்லவன், 3வது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்கிறாரு. அப்புறம் நிலாவை காட்டி இவங்க சோழன் மாமாவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போ வெளிநாடு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் இவளுக்கு வீசாலாம் ரெடி பண்ணதும் நாங்கள் வீட்டுக்கு ஊருக்கு போக வேண்டியதான், அது வரைக்கும் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. உடனே பல்லவன் கேட்குறாரு, பூந்தமல்லி டு இது துபாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெளிநாடு போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் தண்ணி கொண்டு வந்து சேரன் கொடுக்குறாரு 2 பேருக்கும். தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க வந்தது. இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் கார்த்திகா கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. சரி எத்தனை மணிக்கு உங்களுக்கு இப்போ பஸ்ஸு எப்போ போகணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, நைட் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. சரி அப்போ நான் சாப்பிட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி சாப்பிட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்களா, கீழே என்ன செய்யட்டும் அப்படின்னு சேரன் கேட்குறாரு. இல்லை நான் கீழே உட்காந்தே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ சேரன் வந்து இவங்க 2 பேருக்கும் இலைய போடுறாரு. இலைய போட்டுட்டு பரிமாறுறாரு. அவங்க 2 பேரும் சாப்பிட சொல்கிறாங்க. உடனே கார்த்தியாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீங்களும் வந்து சாப்பிடுங்க, எல்லாருமே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் இப்போ சாப்பிடுங்க, நாங்கள் அப்புறமா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சரி அவங்களையாவது கூப்பிடுங்க, அவங்களாவது எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்புறமா சாப்பிட்டுப்பாங்கன்னு சேரன் சொல்கிறாரு. ஆனால் நடேசன் இதை காதில் வாங்கிட்டு, நான் இல்லாமையா, நான் அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வராங்க. வந்து அவரும் உட்காந்துடுறாரு. அவருக்கு தட்டு போட போகிறாரு சேரன். இல்லை எனக்கு இலைய போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அம்மா நீ வந்து பரிமாறு அப்படின்ட்டு நிலாவை கூப்பிட்றாரு. நிலா வந்து இலைய போடுறாங்க, கொஞ்சம் மாற்றி போட்டுறாங்க. அம்மா இலை இப்படி தாம்மா போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இலைய போட்டு நிலா பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடனே அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னம்மா இங்கே வரலாம் வந்து உங்கள் வீட்டில் விட மாட்டாங்களே, எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது, அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்னு அவசியம் இல்லைல்ல மாமா, இனிமேல் பர்மிஷன் வந்து இவங்க கிட்ட தானே கேட்கணும். இவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் மாமா இருக்காங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கிற மாதிரி சொன்னார். இனிமேல் வந்து அவங்கக்கிட்டலாம் நான் பர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. நான் வந்து இனிமேல் எப்பொழுதும் போல் நான் வருவேன் இங்கே, நீங்கள் என் தாய் மாமா தானே அப்படிங்கிற மாதிரிலாம் உரிமை எடுத்துக்கிட்டு நல்லா பேசுகிறாங்க. நடேசனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க பேச அமைதியாக அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாருங்க, உடனே அ கார்த்தியாவோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு சேரன பார்த்து, "நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. நடேசன் ஒரு மாரி கோவமாவே பார்க்குற மாரி தெரியுது. உடனே சோழன் சொல்றாரு, "இல்ல பொண்ணு பார்த்துட்ருக்கோம். சீக்கிரமா முடிஞ்சிடும். அடுத்தது எங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுவும் இல்லாம நிலாவும் அதே மாரி சொல்றாங்க. திரும்பி சோழன் சொல்றாரு, "அது இல்லாம நாங்க வந்து லவ் மேரேஜு. அதனால நாங்க வந்து அவங்க வீட்டு சூழ்நிலை சரியில்ல. நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். சேரன் பார்த்துட்ருக்கோம். சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொல்றாரு. உடனே பல்லவனும் அடுத்த கல்யாணம் வந்து எங்க அண்ணனுக்கு தான் அப்படிங்கிற மாரி பல்லவனும் சொல்றாரு. பாண்டியனும் சொல்றாங்க. நிலாவும் சொல்றாங்க. இப்போ வந்து நடேசன் கேட்குறாரு, "என்னப்பா என்ன சம்பளம்? எவ்வளோ வருமானம்? என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுட்ருக்காரு. அது உடனே சோழன், "இப்ப இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் எதுக்கு இப்போ கேட்கணும்?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இல்லப்பா உடனே அவரு கார்த்தியோட ஹஸ்பண்ட், "இதெல்லாம் சொல்றதுல என்ன இருக்கு? கேட்கறதுல ஒண்ணும் இல்ல. இந்த மாரி எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அ அப்பா, அம்மா எல்லாரோடையும் தான் இருக்கேன். இன்னும் நான் வந்து சொந்த வீடு வாங்கல. ஆனா கூடிய சீக்கிரம் நான் வாங்கிடுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "கார்த்திகாவ நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு என்ட்ட வருமானம் இருக்கு. நான் கார்த்திகாவ வெளிநாடு அழைச்சிட்டு போயிடுவேன். அங்க போய் என் கூடயே நான் பார்த்துப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே இதெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. "சரி, சரி." அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல நிலா சொல்றாங்க, அ அது சேரன் சொல்றாரு, "கார்த்திகாவ நல்லா பார்த்துக்கோங்க. அ சின்ன பொண்ணு." அப்படிங்கிற மாரிலாம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இவரு சொல்ல சொல்ல கார்த்திகா அமைதியா பார்த்துட்ருக்கு. அப்ப கார்த்திகா சொல்லுது, "மாமா நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க கல்யாணத்துக்கு நாங்க வந்து வரணும். நீங்க சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க மாமா." அப்படிங்கிற மாரிலாம் அப்படியே ரொம்ப பாவமா சொல்லிட்டுருக்காங்க. சேரனும் தலையாடுறாரு. நடேசனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அவரு அப்படியே அப்படியே அமைதியா இருக்காரு. எல்லாருமே ஒரு மாரி சைலண்டா இருக்காங்க. திருப்பி திருப்பி இதையே சொல்லுது, "மாமா நான் இந்த மாரி வெளிநாட்ல இருப்பேன். உங்க கல்யாணத்துக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க உங்க கல்யாணத்தப்ப நான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாங்க வருவோம்." அ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆனா சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா." அப்படிலாம் வந்து அப்படியே ஒரு மாரி கெஞ்சுறா மாரி இப்படி பொறுமையா, பாவமா இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல எல்லாருமே ஒரு மாரி சைலண்டா இருக்காங்க. சேரனும் ஊன்னு தலையாட்டுறாரு. டக்குன்னு நிலா சொல்றாங்க, அடுத்து சேரன், "அம்மா அண்ணனுக்கு தான் கல்யாணம்." அப்படின்ட்டு. "நீங்க வந்து அவங்கள அண்ணன் தான் கூப்பிடுவீங்களா?" அப்படின்னு கார்த்திகா ஹஸ்பண்ட் வந்து நிலாட்ட கேட்குறாரு. ஏன்னா எல்லாரும் தம்பிங்க எல்லாரும் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறதுனால, நானும் சேரன் அண்ணா அண்ணன் தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு. இப்போ வந்து சேரன் வந்து அவரு கார்த்திகாவோட ஹஸ்பண்ட்ட மறுபடியும் சொல்றாரு, "இந்த மாரி நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, பாவம். நல்லா பார்த்துக்கோங்க." அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திகா இத பாவமா பார்த்துட்டுருக்காங்க. இது எல்லாருமே ஒரு மாரி பார்த்தாலும் நடேசனுக்கும் கொஞ்சம் கோவமா தான் இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.